ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாலத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது. அது மத்திய அரசு பொறுப்பா? ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உங்களை பாப்பேங்க, போற போக்குல பாத்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர், மெட்ராலஜி அத வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க, ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க. 16, 17ஆம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இல்ல, இப்ப இல்ல, எப்பொழுதும் அவங்க 12 நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன். போய் உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பேரிடர், இவ்வளவு மழை வருது, எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில்? அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு. பணம் மாத்திரம் கொடுக்கிறோம், எவ்வளவுனோ கொடுக்கிறோம், இன்னைக்கும் கொடுக்கிறோம். என்ன நடந்துச்சாங்க? ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாலத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது. அது மத்திய அரசு பொறுப்பா? அங்க தொழில்துறையில இருக்கிறவங்களை போய் கேளுங்க. தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு, அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல். இவ்வளவு பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட் தான். ஆனா 5 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல, சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்திருக்கணும், கொடுத்திருந்தா நாங்க அபரிமிதமா பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்கிருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் NDRF. முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க,
ஏன் 4 மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு NDRF கொடுத்து அனுப்பு, நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில், 3 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்னுக்கிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்க கேட்டுக்கிறோம், அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க டெல்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க, போற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு, அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவருடைய பிரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நியூஸ் 24 ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.